கிச்சனில் மொறு மொறு கட்லெட் தான் பார்க்க போகிறோம். ஆனால் சுஜியை வச்சு பார்க்க போகிறோம். ரவை கட்லெட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நல்லா மொறு மொறுன்னு இன்ஸ்டண்ட்டாக கிறிஸ்பியாக பண்ணிடலாம். நம்ம சுஜி கட்லெட்க்கு தேவையானது என்ன அப்படின்னா, ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காய்கறி வந்து வீட்டில் இருக்கிறதே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கார்ன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு துருவியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து கார்ன் இன்னும் வேக வைக்கலை, ஸ்வீட் கார்னு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒன்றே எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். ஒரே ஒரு குட்டி கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸு. இது வந்து மில்க் பிரெட் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ் பிரெட் க்ரம்ஸு. 4 பிரெட்டை வந்து அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஒரு கடாய் போட்டிருக்கேன். இப்போ நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட்லெட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் போதும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். கேரட், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கார்ன்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரவையை இதில் ஆட் பண்ணிடலாம். 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா அடியில் ஒட்டாமல் வரும். அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வைக்கலாம். இப்போ மூடி போட்டுக்கிட்டேன். 2 மினிட்ஸ் வந்து இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இப்போ நம்ம வந்து மைதா பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இட்டாலியன் சீசனிங் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா தின் பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து தின் பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. நான் வந்து கடைசியாக ஒரே ஒரு சீஸ் க்யூப் எடுத்து வச்சுருக்கேன். அது துருவி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் சூடோடு இருக்கும் போதே நம்ம சீஸை துருவி போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், கையில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம வந்து ஷேப்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி குட்டி குட்டியாக கொஞ்சமாக பால் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த ஷேப் விருப்பமோ அது மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான ஷேப்பை நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை மைதா பேஸ்ட்டில் டிப் பண்ணிக்கலாம். இப்போ டிப் பண்ணிவிட்டு இதை பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா புரட்டி எடுத்துருங்க. நல்லா பிரெட் க்ரம்ஸ் அப்ளை ஆனதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுருங்க. இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஷேப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம பொரிச்சிடலாம். அடுப்பில் வந்து பாண்ட்லி போட்டுட்டு எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போது எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிரும். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கீங்களோ தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி போடலாம் ஒன்றொன்னா. இது நல்லா பொரியட்டும். அதே மாதிரி இன்னொன்று திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கட்லெட் வந்து சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பிரியதர்ஷினிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.